தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி செய்திக்கு நேராய் போகும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி காத்திருக்கிறதுப்பா. எங்கள் ஆத்துமாவுக்கு நன்மை செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்கள் ஆத்துமாவை தீங்குக்கு விலக்கி காப்பாற்றுகிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவுக்காக உம்முடைய ஆத்துமாவை மரணத்தின் பாதாளத்தில் ஊற்றி எங்கள் ஆத்துமாவை நீர் விடுதலையாக்கின தெய்வம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வ சமூகத்துல எங்கள் ஆத்துமா உமக்காக காத்திருக்கிற அந்த நேரத்துல எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையான, எங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைய, பலனடைய, கர்த்தருடைய காரியத்துல நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தாவே நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுகிறவர் பிதாவின் ஆவியானவராய், பிதாவின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஒவ்வொருத்தரையும் அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாக கிருபதாரும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா? உங்க குடும்பங்கள்ல நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க கிராமத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனாலயா? இல்ல அவங்கள விட நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறதுனாலயா? இல்ல. வசனம் சொல்லுது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை என்னை என்ன செய்திருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன நோக்கத்தோட தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. எதற்காகவா? அன்பில் பரிசுத்த உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காகவே தேவன் நம்மளை உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை என்னை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மள பிறக்கிறதுக்கு முன்பதாக நம்மளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நம்ம ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியுமா? கருப்பா சோப்பான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. அடுத்து அம்மா வயிற்றுக்குள்ள நம்ம கருவறையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆனா பெண்ணான்னு கூட ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனா நம்ம எந்த சாயல்ல இருக்கிறோம், நம்ம என்ன கலர்ல இருக்கிறோம் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா இந்த உலகம் உருவாகிறதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் எப்படியெல்லாம் இந்த பூமியில வாழ போகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம இருப்போம், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளோடு இருப்பாருங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாக நம்மளை தெரிந்து கொண்டார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்களே. இருபத்தி ஏழு இல்ல 27.
ஆமென். ஹalleluya. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஹalleluya. அப்ப அன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அவங்க அப்பா மாதிரி இருக்கான், அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க, அவங்க தாத்தா மாதிரி பாட்டி மாதிரின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா வேதம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக நம்மளை என்ன செய்திருக்கிறாரா? சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான பாத்திரங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சாயல். ஹல்லேலூயா. அவருடைய ரூபமாய் தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய சாயலாய் படைத்த நம்மள பிசாசானவன் என்ன செய்துட்டான் அப்படின்னா, தேவனுடைய மகிமையை விட்டு, தேவனோடு இருக்கிற உறவை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள வஞ்சித்து என்ன செஞ்சிட்டான்? வஞ்சித்து தேவனை விட்டு வழி விலகும்படி செய்துட்டான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தேவனுடைய சாயலாக தான் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனா அநேக நேரங்கள்ல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய சாயலை என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். கோபப்படும் பொழுது, எரிச்சல் படும் போது, கசப்பு வரும் பொழுது, இதெல்லாம் யாருடைய சாயலா இருக்கிறது? சாத்தானுடைய, பிசாசினுடைய சாயல். ஆனா தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எபேசியர் 1:4 படிச்சோம் இல்லையா? அன்பில் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய அன்பு பரிசுத்தமான அன்பு. தேவனுடைய அன்புல குற்றமே இல்லை, குற்றமே இல்ல, பாவமே இல்ல. அப்படிப்பட்ட தேவனுடைய அந்த அன்புக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் சிருஷ்டித்தார். ஆதாம் ஏவாள் அப்படிப்பட்ட நோக்கத்தோட தான் சிருஷ்டித்தார். ஆனா பிசாசுனுடைய வஞ்சகத்தினால அதை நாம் என்ன செஞ்சிட்டோம்? இழந்து போயிட்டோம். ஹல்லேலூயா. அதே எபேசியர் 2 நேரா நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 2 5வது வசனத்துல இருந்து 10வது வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. Thank you sister. நன்றி. அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். யாராவது கேட்குறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா சிஸ்டர்? ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு ஈஸியா நம்ம சொல்லிடுறோம். ஆனா இந்த விலையேறப்பட்டதான ரட்சிப்பு கிடைப்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டிருக்கிறார், எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருக்கிறார் நம்மளை ரட்சிப்பதற்காக. நம் இழந்து போன தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய மகிமையை மீண்டுமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக அவர் பட்ட பாடுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஈஸியா நம்ம சொல்லிடுறோம், நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், இத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, இத்தனை ஆண்டுகள் ஆயிருச்சு, நாங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஆண்டவர் கொடுத்ததான ரட்சிப்புக்காக நம்ம என்ன பிரயாசப்பட்டிருக்கோம்? நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பட்ட பிரயாசத்துக்காக, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம இழந்து போன மகிமையை, தேவனோடு இருந்த உறவை இழந்து போய் இருந்தோம் இல்லையா? அதையெல்லாம் திரும்ப கொடுக்கும்படியாக அவர் கிரயம் செலுத்தினது என்னன்னா, அவருடைய ஜீவனையே கிரயமாக செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
அவருடைய சரீரத்தையே பிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரயாசங்கள் எதற்காகனா, நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாக கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உலக பிரகாரமான நன்மைகளை நம்ம இழந்து போயிட்டோம்னா நம்மளே தான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறோம். எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் நம்ம இழந்து போன நம்ம உறவுகளை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது இழந்து போன நன்மைகளை, சொத்துக்களை, பணங்களை, நம்ம இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது அதை திரும்ப நம்ம சம்பாதிக்கணும் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில இரவும் பகலும் ஓயாம சிந்திக்கிறது என்ன, அதை எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்றது என்ன, அந்த சமயங்கள் கிடைக்கும் போது அதுல செயல்படுகிறது தான் என்ன. எவ்வளவு தூரம் உலக நன்மைகளை, இழந்து போன உலக நன்மைகளை, உறவுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம். எவ்வளவு தூரம் தூங்காம கூட சிந்திக்கிறவங்க அநேகர் உண்டு. ஏன் அநேகருக்கு தூக்கமே வரல சிஸ்டர் அப்படின்னு சொன்னா அங்க என்னன்னு போய் விசாரிச்சு பார்த்தோம்னா, நாங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், இன்னைக்கு எதுவுமே இல்லாம நாங்க இருக்கிறோம், இதெல்லாம் நான் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் திரும்ப நாங்க எப்படி திருப்பிக் கொள்வது, இதை நினைச்சாலே எங்களுக்கு என்ன வரல, தூக்கமே வரல, பசியே வர மாட்டேங்குது. ஆனா இது உலகத்துல, இந்த உலகம் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்கதான் செய்யுது. ஆனா உண்மையாலுமே கர்த்தருக்குள்ள இருக்கிற நமக்கு நம்ம இழந்து போன தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தை, தேவனுடைய மகிமைய பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து பட்ட பாடுகளை, அவர் நமக்காக பட்ட பிரயாசங்களை நாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் நாம் அவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற வைராக்கியம் நமக்குள்ள வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உறவுகளுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆபத்தான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல பண உதவியோ அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில உதவி செய்யறாங்கன்னா, அந்த உதவி செய்த நபர்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறக்கவே மாட்டோம். மீண்டும் எப்படியாவது அவர்களுக்கு இந்த நன்மையை, இதற்குரிய பலனை நம்ம வேறு எந்த வகையிலையாவது அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற வாஞ்சை இருக்குதா இல்லையா? அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நன்றி உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாதான் இவங்க உண்மையிலேயே நன்மையை மறக்காதவங்கன்னு சொல்லுவாங்க. இது இல்லாம நன்மை செஞ்சவங்களுக்கு தீன்மை செய்யறவங்களை இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நன்றி கெட்டவங்க, நன்றியே இல்லாதவங்க, நன்றி அறிவே இல்லாதவங்கன்னு சொல்றாங்க. அப்படிதானே? இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்து அவர் தேவனுடைய ரூபமாய், தேவனுக்கு சமமானவராய், பிலிப்பியர் எழுதியிருக்கு, அவர் தேவனுக்கு சமமானவராய் இருந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடின பொருளாக சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை என்ன செய்திருக்கிறாரா, தாழ்த்தினார். அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர். ஆனா உங்களுக்காக, எனக்காக, நாம் இழந்து போன தேவனுடைய உறவையும், தேவனுடைய மகிமையும், தேவனுடைய சாயலையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரணம் அப்படின்னா, தப்பு செய்து அகோர தண்டனை கொடுக்கிறவங்களுக்கு தான், துன்மார்க்கமா நடந்தவங்களுக்கு தான் அந்த தண்டனையை கொடுப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தேவனுடைய குமாரன் எண்ணப்பட்டவர். அவருக்கு ஏங்க அந்த தண்டனை? அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தணுங்கிறது என்ன வந்துச்சு? அவர் ஏதாவது பாவம் செய்தாரா? இல்ல அவர் இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இவ்வளவு பிரயாசப்பட்டாரா? இல்ல, நம்ம மேல வச்ச அன்பி நிமித்தமாக, ஹல்லேலூயா, நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அனாதி சிநேகத்தின் நிமித்தமாக நாம் இழந்து போனதை, இன்றைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில, தொழிலையோ படிப்புலையோ அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல தோற்று போய் இழந்து போய் நிக்கிறாங்கன்னா, பெற்றோருடைய இருதயம் துடிக்கும் அல்லவா? எப்படியாவது நம்ம பிள்ளைகளை முன்னேற வச்சிடணும், எப்படியாவது நம்ம பிள்ளை வாழ்க்கையை நன்றாக கொண்டு வரணும் சொல்லி பெற்றோர் கடினமாக என்ன செய்வாங்க, பிரயாசப்படுவாங்க, ஜெபிப்பாங்க, காத்திருப்பாங்க, யார்கிட்டலாம் இதற்காக பேசணுமோ அதுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனா நம்மளை விட நல்ல தகப்பன் அவர்.
அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பன். இன்றைக்கு நீங்க எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்க வந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இழந்து போனதை திரும்ப கொடுக்கும்படி நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், கிருபையை இழந்திருக்கலாம், தேவனோடு இருக்கிற உறவை இழந்திருக்கலாம். ஆதியில ஜெபிச்சது போல என்னால ஜெபிக்க முடியல, ஆரம்ப நாட்கள்ல தேவனோட அன்புல களி கூர்ந்தது போல இந்த நாட்கள்ல என்னால அன்பை உணர முடியல, நான் தேவனுடைய அன்பை இழந்துட்டேன், தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடியல அப்படின்னு நீங்க வேதனைப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப ஒண்ணும் இல்லை, நீ இப்ப மனம் திரும்பி அப்பான்னு நீங்க வாங்க. இழந்து போன ஜெப ஆவிய, இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன தேவனோடு இருந்த ஐக்கியத்தை, நெருக்கத்தை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கும், உங்களை பலப்படுத்துவதற்கும், உங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்கும், மீண்டும் அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் வெளிப்படுத்துவதற்காக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இளைய குமாரன் தன் தகப்பனிடத்துல எல்லாவற்றையும் சண்டை போட்டு வாங்கிட்டு போய் இழந்துட்டான். ஆனா அவன் எப்ப வருவான்னு சொல்லி தகப்பன் காத்திருந்தார். அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டு தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது தகப்பன் அவன் செய்த தவறுகளை நினைக்கல, அவன் சண்டை போட்டதை நினைக்கல, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டியான்னு சொல்லி விரக்தியாவும் பேசல. நீ வந்துட்டா இல்ல, நீ அப்பாவை தேடி புள்ள வந்துட்டா இல்ல, அது போதும் எனக்கு. நீ இழந்ததை எல்லாம் திரும்ப என்னால கொடுக்க முடியும், நீ இழந்து போன அனைத்தையும் திரும்ப என்னால உனக்கு கொடுக்க முடியும். ஆனா நீ தான் எனக்கு தேவை. நீ மனம் திரும்பி என்னிடத்துல வருவதுதான் அவசியம், நீ என்னை நோக்கி ஓடி வருவதுதான் முக்கியம். நீ வந்துட்டீன்னா எல்லாவற்றையும் திரும்ப நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இழந்து போய் வந்த அந்த மகனுக்கு அந்த தகப்பன் சற்று கூட யோசிக்காம, தவற நினைக்காம, அவன் எல்லாவற்றையும் பிடுங்கிட்டு போனதை கூட யோசிக்காம, அவன் எதையெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் கொடுத்து அந்த இடத்துல அவனை மகிமைப்படுத்தினார். இளைய குமாரன் என்ன செய்தார்? மகிமைப்படுது. எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இரக்கத்தை அந்த தகப்பன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த தகப்பனை விட நம்மளை நேசிக்கிற நல்ல தகப்பன் அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். நீங்க எதை இழந்தாலும் அதை திரும்ப கொடுப்பதற்கு அவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், என்ன ஆசீர்வதிக்க, என்ன மீண்டும் உயிர்ப்பிக்க, நான் இழந்து போன நன்மையை, இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில திரும்ப என்னை துளிர்க்க பண்ணுவதற்கு உங்களுடைய உறவு மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, அந்த உறவுக்குள்ள என்னை கொண்டு வந்துருங்கப்பான்னு உங்களை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு தான் இளைய குமாரனுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்தது. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த நெருக்கம், அந்த அன்பு, தேவனோடு இருக்கிற நடக்கிற அந்த அனுபவம் தான் நீங்க இழந்து போனதை திரும்ப கொடுக்கும். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறாங்க, நான் ஜெபிச்சா நான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரோடு உறவுல இல்லாம, தேவ சமூகத்துல தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, தேவ திட்டத்தை அறியாம, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம வாழாம ஜெபிச்சா மாத்திரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு போனாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கடைசி நேரத்துல உணர்ந்து தகப்பனை தேடி வந்தான், தகப்பன் வீட்டுக்கு வந்தான், அவன் இழந்து போனதை பெற்றுக்கொண்டான். நீங்களும் உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, தேவ சமூகத்துல, நீங்க தேவனோடு இருக்கிற உறவுல நீங்க அதிகமா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு தான் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க முடியும். அந்த உறவுக்குள்ளதான் பரிசுத்தம் இருக்கு, அந்த உறவுக்குள்ளதான் மகிமை இருக்கு. ஏன்னா ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு அனுதினமும் அந்த உறவுல, அந்த தோட்டத்துக்குள்ள, அந்த குளிர்ச்சியான நேரத்துல அவங்க அவரோடு ஒன்றாய் இருக்கும் பொழுது அவங்க மகிமையானவர்களாய் இருந்தார்கள்.
அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் இருந்தார்கள், பாவம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை அறியாதவர்களாய் இருந்தார்கள். எப்ப பிசாசனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செய்தார்களோ எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்மளை புடமிடும். கர்த்தருடைய வசனத்துக்குள்ளதான் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். எதற்காக வருகிறோம்? ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்துருங்கன்னு சொல்லி நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கீங்களா? அது தேவ சமூகம், சபையா இருக்கலாம் அல்லது வீடா இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போறேன் நம்ம போறோம் இல்லையா? அங்க போய் என்ன நோக்கத்துக்காக காத்திருக்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவரோட உறவாடும்படியா? ஆண்டவரை என்னை குறித்த தேவ திட்டம் என்னன்னு கேட்கும்படியா? ஆண்டவரை நான் என்ன செய்யணும் சொல்லி உங்க நோக்கம் என்ன? என்னை நீங்க ரட்சித்த நோக்கம் என்ன? என்னை இந்த வாழ்க்கையில இந்த பாதையில நடத்துறீங்களே, இந்த கரடு முரடான பாதையில ஒப்பு கொடுத்து நடத்துறீங்களே, உங்க திட்டம் தான் என்ன ஆண்டவரேன்னு கேட்கறதற்காக நம்ம தேவ சமூகத்துக்கு போறோமா? இல்ல நம்மளுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லி இதெல்லாம் நீங்க மாத்திருங்க ஆண்டவரே, எப்படி இதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இதையெல்லாம் நீங்க என்ன செஞ்சிடணும்? மாத்திரணும். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஆண்டவரிடத்துல கேட்பதற்கு முன்பு நீங்க ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவுல இருந்தீங்கன்னா அந்த உறவு எல்லாவற்றையும் மாற்றும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற உறவு, பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும்னு பெற்றோருக்கு நன்றாகவே தெரியும். பிள்ளைகள் பெற்றோரோட ஐக்கியத்துல, கீழ்ப்படிதல்ல, அப்பா அம்மாவோடு நல்ல நெருக்கத்துல இல்லாத பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தாறுமாறாதான் இருக்கும். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்ம இருப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கும், அந்த உறவு நமக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனத்துல பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆண்டவர்னு போறீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் என்னங்க கொடுத்தாருன்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், என்னால சம்பாதிக்க முடியாத, எனக்காக என் பெற்றோர் சம்பாதிக்க முடியாத, என் பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிக்க முடியாத அந்த ரட்சிப்புங்கிற ஈவு, அந்த என்னை காப்பாற்றுகிற அந்த ரட்சிப்பு, மீட்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் போகும்போது எனக்கு கிடைக்குது. அவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு நான் எப்பெல்லாம் போறனோ அந்த ரட்சிப்பு என்னை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. என்ன போயிருக்கீங்க, உங்களுக்கு என்ன விருத்தி அடைஞ்சிருக்கு, என்ன இப்படி நீங்க கஷ்டப்பட தானே செய்றீங்க நிறைய பேர் கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு பொக்கிஷம், இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த தேவ சமூகத்துலதான் அது கிடைக்கும், அது தேவனிடத்துலதான் கிடைக்கும். அது என்னன்னு தெரியுமா? பாவத்துல இருந்து விடுதலை, சாபத்துல இருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை. இந்த உலகத்துல எங்கேயுமே எனக்கு கிடைக்கலங்க, தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையில தான் கிடைக்கு. அத ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்திருக்கிறாருன்னா நல்ல ஈவாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஈவு, நல்ல ஈவாக அவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு. ஏன்னா நம்ம அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து, தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை மறந்து, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்த அந்த மனுக்குலத்தை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னையே கிரயமாய் செலுத்தி அந்த ரட்சிப்பின் ஈவாகிய அந்த விலையேறப்பட்ட மீட்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். இது பணத்தால வாங்க முடியுமா? இதை என்னுடைய உலக நன்மைகளால வாங்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த கிருபையினால கிடைத்ததான அந்த ரட்சிப்பு என்கிற ஈவை நம்ம ஒரு நாளும் இழந்து விடவே கூடாது. ஆனா சபைக்கு ஆராதனைக்கு போக முடியாது. காரியம் என்னன்னா அவங்க வீட்டுல மனுஷர்கள் மூலம் வருகிற அந்த வார்த்தை தடையா இருக்கும், ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. அதுவும் நாங்க பண்ணுகிற ஊழியத்துல அது நிறையாவே இருக்கு. இப்பெல்லாம் சகோதரிமார்கள் 4 மணிக்கு பிரேயர் நடத்துறோம், 6 மணி 5:45 வரை.
ஒரு சில பேருக்கு தலை சுத்துதான். அப்ப அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறீல்ல, அதனாலதான் இந்த தலை சுத்து வருது, அதனால இனிமே ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களே. தலை சுத்துது, டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க, என்ன பிரச்சனைனே என்னன்னே எனக்கு தெரியல, நான் சபைக்கு போனேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், நான் கீழ்ப்படிஞ்சேன், எனக்கு அந்த வியாதியில இருந்து எனக்கு சுகம் கிடைச்சிருக்குன்னு தானே ஆண்டவருடைய சாட்சி இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ 4 மணிக்கு எழும்பி நீ ஜெபிக்கிறதுனாலதான் உனக்கு என்ன செய்யுது, தலை சுத்துது அப்படின்னு சொல்லி ஜெபத்தை தடை செய்யறாங்க, ஜெபத்தை தடை செய்யறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளதான் நிறைய பேர் ரட்சிப்பின் அனுபவத்தை காத்து கொள்றாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்கக்கா, அதனால நான் பிரேயருக்கு வரல, அந்த ரட்சிப்பின் ஈவாகி அந்த மகிமை அவர்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு அந்த ரட்சிப்பு, அந்த ஈவு, அந்த மீட்பை காத்து கொள்ளணுங்கிறதுக்காக பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில ரகசியமாக போன்ல ஜெபிக்கிறாங்க, போன்ல ஆராதனை நடக்கும்போது கலந்து கொள்றாங்க. ஆனா ஃப்ரீடமா கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற நமக்கு என்ன நோக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஆண்டவரே, விலையேறப்பட்ட ரட்சிப்பையும் மீட்பையும் பரிசுத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு ஆராதிக்கிறோமா? எனக்காக பாவியாய் வாழ்ந்த, உம்மை விட்டு தூரம் போன, பாவ சேற்றில கிடந்த என்ன உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பினால என்னை மீட்டு எடுத்த அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நம்ம ஆராதிக்கிறோமா? நாம் அப்படி ஆராதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் மீண்டும் இவ்வளவு பிரயாசப்பட்டு நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்து மீண்டும் தேவனோடு இருக்கிற உறவுக்குள்ள உங்களையும் என்னையும் நடத்துகிற நோக்கம் என்ன? இந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்திருக்குதா? எதற்காக உலகத்துல என்னை விட அறிவாளிகள் படித்தவர்கள் இருக்கும் பொழுது என்ன ஆண்டவர் எதற்காக மீட்டு கொண்டு ரட்சிப்பை கொடுத்து சபையில சேர்த்து எதற்காக என்னை இந்த வழியில நடத்துகிறார்? நோக்கம் இல்லாம ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். நம்ம வேணும்னா நோக்கமே இல்லாம சபைக்கு வருவோம், நோக்கமே இல்லாம ஜெபிப்போம், நோக்கமே இல்லாம வாழ்றோம், கிறிஸ்தவங்களா வாழ்றோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் எதை செய்தாலும் அவர் ஒரு நோக்கத்தோடையே செய்வார், அவர் தரிசனத்தோடையே செய்வார், ஒரு திட்டத்தோடையே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது வசனத்தை பாருங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. யாருமே பெருமை பாராட்ட முடியாது. இது கர்த்தர் கொடுத்த ஈவு. உங்க மேல என் மேல வச்ச அன்பின் நிமித்தம் வந்ததான அந்த பெரிய சொத்து தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. 10வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இல்லையா? ஆண்டவருக்குள்ள, அந்த உடன்படிக்கைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தோடு, அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள இருக்குங்கிற அந்த அதிகாரத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் சபைக்கு வருகிறோம். அருமையான தம்பிமார்களே, நீங்க உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்துல இப்ப எதுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு? நாங்கெல்லாம் 25 வயசு 28 வயசுலதான் ஆண்டவர் அறியக்கூடிய அறிவை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஆனா உங்களுக்கெல்லாம் இந்த சிறு வயதிலேயே தேவனை தேடணுங்கிற ஒரு அறிவு, ஆண்டவர் சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற ஒரு ஞானத்தை, ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்க. இஷ்டம் இருக்கோ இல்லையோ கஷ்டப்பட்டு என்ன செய்றாங்க? படிக்கிறாங்க. எதற்கு படிக்கிறீங்க? சும்மா படிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? தம்பி, நீ இவ்வளவு லட்சக்கணக்குல பணம் கட்டி படிக்கிறியப்பா, என்ன தெரியல, வீட்டுல கட்டுறாங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு வைராக்கியத்தோட ஒரு வெறித்தனம் இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட என்ன செய்றாங்க? படிக்கிறாங்க. அப்ப தேவ சமூகத்துக்கு வர்றீங்களப்பா, உங்களுடைய நோக்கம் தான் என்ன? வந்து அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீங்களே, தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்தை உணரும்படி அழுது ஜெபிக்கிறீங்களே, இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாங்கிற நோக்கத்தோட இருக்கீங்க. இதை கேட்கிறீங்களே, இதை
கேட்காதீங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை கேட்கறீங்கிற கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டு பாருங்க. வந்தோடனே நம்ம ஜெபிக்கிறோம், உங்க கிருபையினால என்னை நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க, உங்க அன்பினால நிரப்புங்க. எதுக்குங்க? இதையெல்லாம் ஆண்டவரிடத்துல வாங்கிட்டு என்ன செய்யலாங்கிற நோக்கத்தோடு நீங்க கேட்கறீங்க. கேட்கிறவன் எவனும் ஆமென் ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க தேவ அன்பை கேட்டீங்கன்னா அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவன் கொடுக்கிறதான தீர்க்க தரிசனங்கள், இதையெல்லாம் கேட்கிற உங்களுக்கு ஒரு நோக்கம் வேணும். இதை வார்த்தைகள் வரும்போது ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு ஒரு திட்டம் வேணும். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். உலகத்துல நற்கிரியை என்பதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாமே எப்படிதான் இருக்கு? தேவனுக்கு விரோதமா தான் இருக்கு. ஆனா சபைக்குள்ள சபையில நாட்டப்பட்ட உங்களை என்ன இந்த குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கிறாருன்னா என்ன நோக்கம் தெரியுமா? சும்மா உங்களை இந்த 2 மணி நேரம் வச்சிருக்காரா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. ஹல்லேலூயா. என்ன நற்கிரியைகளை செய்கிறதற்கு? அதுல பாருங்க, சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற யாவருமே தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்படின்னா தேவன் என்ன செய்ய இந்த பூமியில, உங்க குடும்பத்துல, உங்க சபையில, நீங்க குடியிருக்கிற பட்டணத்துல, கிராமத்துல என்ன காரியங்களை செய்யும்படி தேவன் விரும்புகிறாரோ, தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை அவர் எப்படி செய்வார்னா கர்த்தருக்குள்ள அவருடைய அன்பினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவருடைய கிருபையினால நிரப்பப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு செய்யும்படியாக தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்காக தான் சபையிலே கூட்டி சேர்த்து உங்களுக்கு வேண்டிய அபிஷேகம், அன்பு, கிருபை, வரங்கள், கனிகள், வார்த்தை, வல்லமை எல்லாவற்றையும் கொடுக்கிற நோக்கம் என்னன்னா நீங்கள் புறப்பட்டு போய் தேவனுடைய செய்கையாய், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய், தேவனுடைய பாரத்தை உணர்ந்தவர்களாய், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் தேவனுடைய செய்கையாக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சொன்னாங்க, அவங்க மூச்சு குத்து மாதிரி ரொம்ப அவதிப்பட்டாங்க அப்படின்னு. ஏன் அவங்க மருந்தை தேய்ச்சிட்டு அம்மா கவலைப்படாதீங்க சரியாயிருன்னு உலகத்தாரை போல வந்திருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல அவங்க வார்த்தை தேவனுடைய செய்கையாய் பயன்பட்டது. இயேசுவே இந்த அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அந்த சின்ன ஜெபம், அவங்க வாயில் இருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அந்த அம்மாவுக்கு பூரண சுகத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. இதே போலதான் அருமையான ஜனங்களே, உங்க கரத்தை கொண்டு, உங்க வாயின் வார்த்தைகளை கொண்டு, உங்களுடைய கால்களை கொண்டு, உங்க அசைவுகளை கொண்டு, உங்க பேச்சை கொண்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய பார்வையில அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும்படிதான் தேவன் நம்மளை நியமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியா நான் சொல்றேன், நேத்து ஈவினிங்ல இருந்தே இந்த இடத்துக்கு வரணும் சொல்லி திடீர்னு ஒரு ஆழமான ஒரு உணர்வு. ஆனா எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாததுனால நேத்து ஈவினிங் சிவகங்கைக்கு போக வேண்டிய ஒரு காரியமா இங்க சமாதானமே இல்லை. புறப்பட்ட அந்த நிமிடத்துல இருந்து ஒரு வெறுமை, எதையோ இழந்தது போல. ஏன் என்ன என்ன என்னன்னு எனக்குள்ளே கேள்வி. அந்த வீட்டுக்கு போயிட்டு சமாதானமாவே நான் இல்ல. ஆண்டவர் சுத்தமா சமாதானத்தை எடுத்ததை நான் உணர்ந்தேன். ஒண்ணுமே பண்ண முடியல. காலையில எழும்பி காளையார் கோவிலுக்கு போக தான் நான் புறப்பட்டோம். நாங்க போகிற சபைக்கு போக தான் புறப்பட்டோம். ஆனா ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ள இருந்து, தேவகோட்டைக்கு போ. என் பசங்க சொன்னாங்க, என்னம்மா காளையார் கோவில்னு சொல்லிட்டு நீங்க தேவகோட்டைக்கு எதுக்கு போறீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னா போ வேண்டியதான் அப்படின்னு. சிவகங்கையை விட்டு நாங்க தாண்டி வரும் பொழுதே இத்தனை வசங்களும் என் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் ஆண்டவரே இத்தனை காரியங்கள் அப்படின்னு. இன்னைக்குதான் நீ செய்தி அப்படின்னு.
நான் வரும்போது ஜெபிச்சுக்கிட்டே வந்தேன். பசங்களுக்கு தெரியும். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் கொடுப்பேன். நான் போன உடனே உங்க சித்தத்தை நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு. நான் வந்துட்டு முகத்தை கழுவிட்டு வந்தேன். பாஸ்டர் எதுவுமே கேட்கல, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல. பிரேஸ்லாட் பாஸ்டர்ன்னு சொன்னி பிரேஸ்லான்னு சொன்னாங்க. ஒரு சிஸ்டரோட பேசிட்டு நான் போகும்போது, சிஸ்டர் இன்னைக்கு செய்தி கொடுத்துருங்க, இதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா. அங்க தேவகோட்டைக்கு போன்னு சொன்னவர், பேச வேண்டிய வார்த்தையும் கொடுத்தவர், அதை உறுதியும் படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்கவே கூடாது. நீங்க வீட்டுக்கு அநேக காரியங்களை செய்கிறவங்களா இருக்கலாம், கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு. ஆனா உங்க ஆள் மனதுல ஒண்ணு இருக்கணும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை கொண்டு இந்த பூமியில அவருடைய சித்தத்தை செய்யும்படி முன்குறிக்கப்பட்ட பாத்திரம், என்னை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தையை சொல்லி பழகுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்தி பழகுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சத்தியத்தை பேசி பழகுங்க. இதுதான் தேவனுடைய செய்கை. வாயை உண்டாக்குன நோக்கம் துதிக்க, ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதற்குத்தான். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்குன நோக்கம் அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு பேசும்படியாக, பழகும்படியாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னா, உங்க கூட அவர் இருந்து உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள், அதாவது எபேசியர் 1:4 வாசிச்சோம் இல்லையா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கூட எதுக்கு இருக்கிறாருன்னு நிறைய நேரம் வியாதி வந்தா சுகமாக்க, பண கஷ்டம் வந்தா எங்களை ஆசீர்வதிக்க, போக்கிலும் வருத்திலும் கூட இருக்க, விபத்து நடக்காம இருக்க, அப்படித்தானே, குறைவுகளை நிறைவாக்க, தீன்மையை நன்மையாக்க. இதுக்கு தான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா ஆண்டவருடைய வசனத்தின்படி பார்க்க போனீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற நோக்கமே என்னன்னா, பார்க்கிற, சந்திக்கிற, போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய செய்கையாக நாம் வெளிப்பட வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையாக பிரசங்கிக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, அவருடைய திட்டமாய் இருக்கிறது. படைக்கப்பட்ட உங்களுக்கு, உயிர்ப்பிக்கப்பட்ட உங்களுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உங்க செய்கையா இருக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் நாவுகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு சரீர அவயங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால என்னை நிரப்பி இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்கும்படியாக, இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக என்னை நீங்க பயன்படுத்தணும். அதானப்பா உங்க திட்டம், அதானப்பா உங்க நோக்கம். அதற்காகவே நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மறுபடி பிறந்த ஒரு அனுபவம் அதற்காக தான். நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறதுக்கா? நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னா கேட்பாங்க, அக்கா நீ பக்கத்திலே இருந்தில்லக்கா, ஒரு வார்த்தை சொன்னியா? நீங்க ஃபீல் பண்ணாலும் அப்புறம் நடக்காது. ஆமா தானே? உங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்டே நிறைய பேர் என்ன செய்ய மாட்டோம், சத்தியத்தை சொல்ல மாட்டோம். உலக பிரகாரமான காரியங்கள்ல கரெக்டா செஞ்சுருவோம். இந்த இடத்துல இந்த வேலை இருக்கு, இவ்வளவு சம்பளம் இருக்கு, நைட்டுக்கு கூடி கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இதை எப்படி செய்யலாம், யாரை போய் பார்க்கலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர், இன்றைக்கு நான் சபைக்கு போனேன், ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசினார், நம்ம குடும்பத்துக்காக பேசினார், நம்ம பிள்ளைகளுக்காக பேசினார். இந்த வார்த்தையை நம்ம எப்படி செயல்படுத்துவது, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளை வச்சு குடும்பத்துல வச்சு பேசுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கிருபையை கேட்க வேண்டும். ரொம்ப நாள் வரை இவங்க 2 பேரும் சண்டை போட்டா எனக்கு மாம்சம் தலை தூக்கிரும். ஐயோ ஆண்டவரே, இவங்க எப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்களே அப்படின்னு. இப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆரம்பம் பண்ணும்போதே பெறுவேன், நீ தேவனுடைய செய்கையா இருக்கிறாய்,
நீ தேவனுடைய செய்கையா இருக்கிறாய். ஏசப்பாவுடைய பிள்ளையா படைக்கப்பட்ட நோக்கம் சண்டை போடுறதுக்காக இல்லை. உன் கையை சண்டைக்காக பயன்படுத்தாத, உன் வாயை சண்டைக்காக பயன்படுத்தாத. ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெபிக்கிறதற்காக, நல்ல காரியங்களை நன்மை செய்கிறதற்காக உன்னை படைச்சாரு. பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான் பாரு. அப்படியே சொன்ன உடனே நித்தீஷ் சாரிடா, ஆண்ட்ரூஸ் சாரிடா, அம்மா சாரிம்மா, அப்புறம் ஏசப்பா சாரிப்பான்னு கேட்பாங்க. இப்ப 1க்கு 10 தடவை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வர்றதை நான் பார்க்கிறேன். ஆஹா, நான் என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் செய்யும்படிதான் எனக்கு ஆயுச பலனை இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. நான் வீணா எதையும் செய்ய கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு அவங்களுக்குள்ளே உணர முடிகிறது. அவங்க சின்ன பிள்ளைங்க. ஆனா இவ்வளவு தூரம் வளர்ந்து பல வருஷமா விசுவாசிகளாய் இருக்கிற தேவனுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய செய்கைகளாய் முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிற நீங்களும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேர் இந்த சபைக்கு எத்தனை பேர் ஆதாயம் பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்திருக்கிறோம். சபைக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நமக்கு என்னன்னு வரும் எண்ணம், பரலோகத்துக்கு இவங்கெல்லாம் போகணுமே, இவங்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், இவங்களை ரட்சிக்கிறதுக்கு இந்த நாட்கள்ல நான் தான் ஆண்டவருக்கு ஒரு கருவியா இருக்கிறேன், என்னை கொண்டுதான் இவங்களை ரட்சிப்பார், என்னை கொண்டுதான் இவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, என்னை கொண்டுதான் இவங்களுக்கு விடுதலையை கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமே. ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களுக்கு வழியே இல்லைனாலும் வழியை திறந்து கொடுங்கப்பான்னு நீங்க ஜெபிப்பீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சமைக்க, கணவருக்கு சமைக்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம செஞ்சுறோம். ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம என்ன கஷ்டப்படுறோம் கேட்டா சிம்பிளா சொல்லிடுவோம், எனக்கு எங்க வீட்டுக்காரரு தடை, எனக்கு வேலை, என்னால முடியலை அப்படின்னு. ஆனா உலக காரியங்களை முடியலைனாலும் தடை இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுறோம்? செய்து முடிச்சிடும். அப்ப ஏன் தேவ சித்தத்தை மாத்திரம் நம்மளால செய்ய முடியல? தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும், தெரியுமா? ஆமா தானே? தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நம்ம வாழ்க்கையில, இப்ப என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்னன்னு அறிந்து அவருடைய சித்தத்தை நான் செய்து முடிச்சாதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எனக்கு இடம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனா அவருடைய சித்தத்தை குறித்த அறிவு இல்லை, என்னை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை நான் செய்யலை அப்படின்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி போக முடியும்? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாம எப்படி நம்ம போக முடியும்? நம்மை நாமே நிதானித்து அறிதல் வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையான ஆசீர்வாதம் தேவ சித்தத்துக்குள்ளதான் இருக்கு. தேவனுடைய திட்டத்துக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் என்னுடைய சுய சித்தத்தின்படி வாழ்ந்த நாட்கள்ல கிடைக்காத சந்தோஷம், சமாதான, நன்மைகள், ஆவிக்குரிய காரியத்துல நான் போராடின போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த செய்கையாய் நான் மாறும் பொழுது எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறத நான் உணர முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு இந்த வசனத்தை குறித்து நீ தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவருடைய செய்கையா இருக்கிறாய், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ அதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாய் என்று ஆவியானவர் எனக்கு பேசினாரோ அன்றைக்கு நான் ரொம்ப பாவ உணர்வு அடைஞ்சு, இவ்வளவு நாள் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷம், ஊழியத்துக்கு வந்த இத்தனை வருஷம், ஏன் என் வாழ்க்கையில தடுமாற்றம், ஏன் என் வாழ்க்கையில கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில வீழ்ச்சி, எதனால நான் தேவ சந்நிதியில தேவ சித்தத்துல நான் தைரியமா நிற்க முடியாத அளவுக்கு ஏன் குற்ற மனசாட்சின்னு பார்த்தீங்கன்னா நான் தேவ சித்தத்தின் படி வாழாததுனாலதான். தேவ சித்தம் இங்க இல்லைன்னா யாருடைய சித்தம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அதை என் வாழ்க்கையில நான் உணர்ந்தேன். ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனா என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறியாததுனால, செய்யாததுனால பிசாசுக்கு நான் இடம் கொடுத்ததை நான் உணர்ந்திருக்கேன். நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்னை கொண்டு நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அது தேவ தரிசனம். கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படணும். அது தேவனுடைய திட்டம். அவருடைய பார்வையில, உலக பார்வையில நான் அற்பமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில அவருடைய செய்கையா இருக்கிறோம். நான் என்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தாரோ அன்னையில இருந்து என் வாழ்க்கையில நான் ஜெபத்துல கேட்கறது எல்லாமே ஒண்ணுதான். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிற செய்கையாய் நான் மாறணும். ஆண்டவரே, அதற்கு விரோதமாக இருக்கிற சிந்தனை,
சிந்தைகள், உணர்வுகள், நினைவுகள், செயல்கள், அப்படி தடையா இருக்கிற உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு என்னை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 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 என் இருதயத்துக்குள்ள கட்டப்பட்ட அநேக கட்டுக்களை கர்த்தர் கட்டவிழ்த்ததை நான் உணர முடிந்தது. நீண்ட காலமாய் போராடின அந்த போராட்டத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு குற்ற மனசாட்சி இல்லாம ஆண்டவர் சமூகத்துல விழுந்து அழுது நான் தேவனுடைய செய்கையா இருக்கணும் ஆண்டவனை ஒப்பு கொடுத்த அந்த நாள்ல தேவ சித்தத்தை செய்ய பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. செய்கிற ஊழியத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறதை எங்களால பார்க்க முடிகிறது. ஆர்சி மக்கள் கடினமாய் பேசினவர்கள் இன்றைக்கு வாரந்தோறும் கூப்பிட்டு வச்சு சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி தெரியுமா? என்னுடைய சுயமாய் நான் ஊழியம் செய்யும் போது ஒரு வாசலும் திறக்கப்படல. முட்டி முட்டி மோதி மோதி சோர்வடைந்த நாட்கள் உண்டு. என்றைக்கு தேவ சித்தத்தை, அவருடைய செய்கையை, அவருடைய உயிர்ப்பிக்கப்பட்ட நோக்கத்தை நான் ஜெப அறையில உணர்ந்து என்னை நானே அர்ப்பணிச்சு என் குறைகளை அறிக்கை பண்ணி ஜெபிச்சு இனிமே நான் உங்க சித்தத்தை செய்யறேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நான் செய்யறேன்னு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டதை எங்க கண்களால் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலை ஜெபத்துல 56 பேரை கர்த்தர் இணைச்சு எல்லாருமே ஆர்சி மக்கள் தான். அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல ஆலோசனைகளை கொடுத்த கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யணுங்கிற வெளிப்பாடுகளே பிறக்குது. அது வரைக்கும் நம்மளா விரும்பின காரியங்களை நான் செய்த நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் கூட்டி சேர்த்த உடைய பிள்ளைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த நாளில் எங்களோடு நீ பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உமக்கு நேராக உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இதை கேட்ட சத்தியங்களுக்கு எங்களை முழுவதுமாக இணைந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், இந்த ஊழியத்தில் நிறைவேறட்டும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நிறைவேறட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அருமையான மஞ்சுளா சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாராக இணைந்து வாழ்த்தி மகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வளர்ந்து அநேகம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படட்டும். அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துக்கிறோம். நீர் மாத்திரம் மையப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.